இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, 2 பேரோட போன்ஸும் இங்க தான் இருக்கு. இப்ப நான் அந்த பொண்ணுகிட்ட எப்படி பேசுறது? எப்படியாவது அந்த பொண்ணுக்கு ஹிண்ட் கொடுக்கணுமே. இப்ப நம்ம ஏதாவது செய்யலனா அந்த பாக்கியலட்சுமி கண்டிப்பா ஜெயிச்சிருவா. ஆண்டி, நான் சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் போய் அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு வரேன். எதுக்குமா? யாரும் போக கூடாதுங்கிறது தானே ரூலே. அவங்க வந்துருவாங்க. நீ உட்காரு உட்காரு உட்காரு. இப்ப மேடம் அந்த பொண்ணுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க? ஹலோ. ஹலோ, சூப்பர் மார்க்கெட்டாங்க? ஆமாங்க, சொல்லுங்க. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணுமே. சொல்லுங்க மேடம். குப்தா, ஹெல்ப் பண்ணலாம் வாங்க. சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். ஓகே, தேங்க் யூ. குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும் நான் சொல்றேன், நீங்க வாங்கிட்டு போங்க. சரியா? அப்படிங்களா? ரொம்ப தேங்க்ஸுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. இது வாங்கிக்கோ. இதுவா? என்ன நீங்க எதுவும் வாங்க தெரியலன்னு சொன்னீங்க, இப்ப யாரும் சொல்லி கொடுத்த மாதிரி இப்படி வாங்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் உன் திறமைன்னு நீ தானே சொன்ன, அதே திறமை வச்சுதான் நானும் வாங்குறேன். மூச்சுலயும் உனக்கு குத்தணும். என்னங்க, உங்களதான் ரொம்ப நம்பி இருக்கேன். கண்டிப்பா நான் செலக்ட் ஆயிடுவேன்ல? கண்டிப்பா ஜெயிச்சிருவ. வா வா. என்ன இவ? குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் பெரிய பாக்ஸ் பிடிக்கும், அதை எடுத்துக்கோ. இதுவா? போதும் போதும். வா வா வா, சீக்கிரமா. இந்தாங்க மேடம். தேங்க் யூ. ரொம்ப தேங்க்ஸுங்க. உங்களால எனக்கு பரவாயில்ல பரவாயில்ல. தேங்க்ஸுங்க. வாங்க. அட, அங்க என்ன பெரிய மனுஷி மாதிரி உட்கார வச்சீங்க. ஆனா எனக்கு மதிப்பும் இல்ல மரியாதையும் இல்ல. பேட், வெரி பேட். சரி விடு அஞ்சு, அவங்கள பத்தி தான் உனக்கு தெரியும்ல. கேர்டேக்கர் யாருக்கு வேணும்? நமக்கா அவங்களுக்கா? யார் செலக்ட் பண்ணணும், நம்மளா அவங்களா? ஜட்ஜி மாதிரி நம்மள வர சொல்லிட்டு கடைசியா நம்மள ஆடியன்ஸ் மாதிரி ஆக்கிட்டாங்கல்ல. பிடிக்கல எனக்கு, இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. உங்க எல்லாரையும் கீழே வர சொன்னாங்க. வந்து என்ன பண்றது நிலா? கீழே உட்காந்து பார்க்கணும், அவ்வளவுதானே? அது லாஸ்ட் ரவுண்ட்ல 2 பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க. வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்லணுமா, இல்லனா கம் ஆன் யூ கேன் டு இட்னு என்கரேஜ் பண்ணணுமா? அஞ்சு, நீ அமைதியா இரு. நிலா, நாங்க வர மாட்டோம், அவங்களே செலக்ட் பண்ண சொல்லு. இப்படியே சொல்றீங்களாமா? வேணும்னா இன்னும் கூட மசாலா ஆட் பண்ணி சொல்லு. பசங்களுக்கு சுத்தமா பிடிக்காத 2 ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமாங்க, ஆனா இப்படியே சாப்பிடாம இதுல ஹோம்மேட் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் பண்ணலாம்ல. அப்படி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாமா, பிள்ளைங்களுக்கு அதுதான் பிடிக்கும்னு என் மருமக சொல்லிக்கிட்டே இருப்பா. அது மட்டும் இல்லங்க, சிக்கன் நகட்ஸ் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக. அப்புறம் சில பிஸ்கெட்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆஹா,
அமிர்தா பாப்பாவுக்கு இந்த பிஸ்கட்னா ரொம்ப பிடிக்கும். சென்னைக்கு போயிட்டு யாராவது வராங்கன்னா அம்மா இந்த பிஸ்கட்டை கண்டிப்பா வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. ஆனந்துக்கு ஆகாஷ்க்கு சிக்கன் நகட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். தினமும் கொடுத்தோம்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு பிடிச்சத நீ வாங்கிட்டு வந்தாலும் அவங்க விருப்பப்பட்டு சாப்பிடுறது நீ கொண்டு வந்ததுதான். அது மட்டும் இல்லாம 3 ரவுண்ட்லயும் பார்த்தா நமக்கு இந்த பொண்ணு தான் கரெக்டா இருப்பா. அம்மா என்னோட ஓட்டு உனக்கு தாம்மா. என்னோட ஓட்டு கூட உனக்கு தான்மா. எங்க எல்லார் பேராதரோட இந்த வீட்டுக்கு வர போற மிஸ் அம்மா நீங்க தான். மிஸ் அம்மாவா? நல்லா இருக்கே பேரு. இந்த பொண்ணுக்கு அந்த பேரு பொருத்தமா இருக்கு. மிஸ் அம்மா. பாத்தியா மகளே, அந்த ராசுக்குட்டி ராத்தோடு எப்படியாப்பட்ட பேரு வச்சிருக்கான்ல, மிஸ் அம்மாவா. மிஸ் அம்மா நல்லா இருக்குல்ல? இங்க பாருமா, இந்த பொண்ணை செலக்ட் பண்ணிட்டோம், நீ போலாமா. அந்த கேரக்டர் பிடிக்காது ராத்தோர். பார்க்காம பழகாம அப்படி சொன்னா எப்படி பாப்பா? பார்த்தாலும் எங்க ஆன்சர் அப்படிதான் இருக்கும் பீப்பா. ஒருவேளை அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிக்கலாம் இல்லையா? பசங்களுக்கு பிடிச்சா மட்டும் அந்த பாக்கி இங்க இருக்க வச்சிருவேனா என்ன? இந்த மனோகரி வழியில குறுக்க வந்தாள்னா நான் இப்படி விட்டுருவேன். நான் இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க யார்கிட்ட என்ன சொல்லணும்னு தெரியாம, யார்கிட்ட என்ன கேட்கணும் தெரியாம இப்ப வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அதனால எப்படியாவது இந்த பொண்ணை குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணணும் குப்தா. நான் இந்த பொண்ணை எத்தனை தடவை இந்த வீட்டுக்கும் இந்த வீட்ல இருக்கவங்களுக்கும் தள்ளி வைக்கணும்னு நினைச்சா அது செவுத்துல எரிஞ்ச பந்து மாதிரி ரொம்ப வேகமா திரும்பி வந்து நான் போடுற பிளானை எல்லாம் ஸ்பாயில் பண்ணுதா. அவளால எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு என் மனசுல அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்க. அந்த பொண்ணு ஏற்கனவே தெரியுமாமா? அம்மாடியோ, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கே உள்ள வச்சிருவா போல இருக்கு அந்த பொண்ணு. என்னால அவளை அனுப்ப முடியலனாலும் அந்த குட்டிச்சாத்தான்களை வச்சு இந்த வீட்டை விட்டு நான் அவளை துரத்தி விடுவேன்.